இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அருண். நான் கூட அண்ணியை வச்சு பூஜையை நல்லபடியா செஞ்சு முடிங்கன்னு அம்மா சொல்லுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா கடைசியில் இப்படி ஆயி போச்சே. இப்ப என்ன பண்றது அருண்? என்ன பண்றதுன்னா, நீ தான் பூஜை பண்ணணும்னு அம்மா முடிவே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது? மூத்த மருமக பூஜை பண்ணாதான் முன்னோர்கள் குறை தீரும்னு குருஜியே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ஆண்டி இப்படி ஒரு முடிவெடுத்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல அருண். அம்மா எடுத்த முடிவுல எனக்கு மட்டும் சந்தோஷமா என்ன? ஆனா அவங்க எடுத்த முடிவை யாராலையும் மாத்த முடியாதே. ஆண்டி எடுத்த முடிவை மாத்த முடியாதுதான். ஆனா ஆண்டிய ஏமாத்தலாம்ல. என்ன சொல்ற ஐசு? விருப்பம் இல்லாம எதை செஞ்சாலும் அதுக்கான உண்மையான ரிசல்ட் கிடைக்காது அருண். அது மட்டும் இல்ல, மூத்த மருமகளா பூஜை பண்றதுக்கான முழு உரிமையும் பார்வதிக்கு தான் இருக்கு. பார்வதியோட உரிமைய நான் எடுத்துக்க மாட்டேன். ஐசு, நீ சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐசு. பார்வதியை நீ பூஜை பண்றதுக்கு உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அருண். உன்னோட பிளான் என்னன்னு என்கிட்ட சொல்லு. அதை வச்சு அம்மாவை எப்படி சமாளிக்க முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேன். சொல்றேன். சூப்பர் ஐசு, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். அம்மாவுக்கு எந்த சந்தேகமே வராது. ஆமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு ஐசு. நம்மளோட இந்த பிளான் அங்கிளுக்கு கூட தெரியக்கூடாது, நமக்குள்ளேயே இருக்கட்டும். நீ எதுக்கு அப்பாவை இந்த ஆட்டத்துல சேர்த்துக்க வேண்டான்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. நீ சொல்றதும் சரிதான். ஆமா, நம்மளோட பிளானுக்கு அண்ணி சம்மதிக்கணுமே. பார்வதியை சம்மதிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரியே நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணு. யூ டோன்ட் வெரி ஐசே, எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, வணக்கம் மேடம். நான் சுகுணா பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? அகிலாண்டேஸ்வரி மேடம் வீட்டு கார்டன்ல இருந்து பேசுறேன். அகிலாண்டேஸ்வரி வீட்ல இருந்து எனக்கு கால் பண்ண கூடாது, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன்ல. முக்கியமான விஷயமா இருந்தா உடனே கால் பண்ணணும், லேட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களா மேடம்? அதனாலதான் உடனே கால் பண்ணேன். என்ன விஷயம்னு சொல்லு. அது முக்கியமா இல்லையான்னு நான் முடிவு பண்றேன். அகிலாண்டேஸ்வரி மேடம் ஐஸ்வர்யா மேடத்துக்கிட்ட பாரம்பரிய நகையை போட்டு பூஜை பண்ண சொல்லிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இத வச்சு தரமான சம்பவத்தை சிறப்பா ஆக்கி காட்டுறேன். பார்வதியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு விரட்டி காட்டுறேன். நான் சொல்றத கவனமா கேளு. சொல்லுங்க மேடம். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம், அப்படியே பண்றேன். ஓகே, போனை கட் பண்ணிட்டு உடனே கால் ஹிஸ்டரியில இருக்கிற என்னுடைய நம்பரை உடனே எரேஸ் பண்ணு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே மேடம். வனஜா ஆண்டி இல்லாத குறைய சுகுணா சிறப்பா ஃபீல் பண்ணிட்டா. ஐஸ்வர்யா, அந்த வீட்ல நீ பண்ண போற முதலும் கடைசியமான பூஜை இதுதான்.
சொல்லு பார்வதி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா. அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நான் வீட்டுக்கு வந்ததும் பேசலாமே. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து மாமா, அதான் ஃபோன் பண்ணிட்டல, அப்புறம் ஏன் தயங்குற? என்ன விஷயம் சொல்லு. குருஜி வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட குடும்பத்துல ஏற்பட்டிருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் காரணம் மூத்த மருமக பரம்பரை நகையை போட்டு பூஜை பண்ணாததுதான் காரணம்னு சொன்னாராம். அதனால மூத்த மருமக பரம்பரை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பூஜை பண்ணாதான் எல்லாம் சரியாகும்னு சொல்லிருக்காராம். சரி, இது உனக்கு யாரு சொன்னது? ஐஸ்வர்யா அம்மா தான் என்ன கோவிலுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணிருந்தாங்க. நான் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே சொன்னாங்க. ஐஸ்வர்யா அம்மா என்ன முன்னோர்களுக்கு பூஜை பண்ண சொல்லி பரம்பரை நகையை என் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. குடும்ப நல்லதுக்காக, அம்மாவோட நிம்மதிக்காக அந்த பூஜையை நானும் பண்றேன்னு சரின்னு சொல்லிட்டேன். சரி, அதான் சொல்லிட்டியே, பண்ணு. சரிங்க மாமா. அருண், ஆமா ஐஸ்வர்யா எங்க? ஐஸ்வர்யா இப்ப வந்துருவாப்பா. அதுக்குள்ள மத்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். பட்டம்மா, அந்த வெத்தலை பக்கம் தட்டு எடுத்துருவாங்க. வரேன் சின்னையா. நீங்க பட்டம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அதை. சரி. பா, அருண், ஐஸ்வர்யா வந்துட்டா. ஐஸ்வர்யா அங்க வச்சிருமா. அங்கிள், ஆண்டி வரல. இப்ப வந்துருவா, நம்ம ரெடியா இருக்கலாம். ஹலோ மேடம். சுகுணா, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? மேடம் இன்னும் இல்ல மேடம், இப்பதான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. போலி நகைப்பெட்டிய ஐஸ்வர்யா மேடம் பூஜையில வச்சுட்டாங்க. இப்ப போலி நகைப்பெட்டிய பூஜையில வச்ச ஐஸ்வர்யா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ பொட்டிய கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்ப போறா. எதுக்காக மேடம் வெயிட் பண்ணணும்?
ஐஸ்வர்யா கிட்ட இருக்கிறது டூப்ளிகேட் பரம்பரை நகைன்னு அகிலாண்டேஸ்வரி மேடம் கிட்ட இப்பயே சொல்லிட்டுமா? அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. நான் போன்ல சொன்ன பிளானை மட்டும் பண்ண, அது போதும். ஓகே மேடம். ஐஸ்வர்யா, டைம் ஆயிடுச்சு. இன்னும் நகையெல்லாம் போட்டுக்கலையா? போடுறாங்க. அகிலா வர டைம் ஆயிடுச்சு. நீ எடுத்து போட்டுக்கோமா. எடுமா, டைம் ஆயிடுச்சு. கம் ஆன். ஏய் ஐசு, பாத்து. ஐஷு, கேர்ஃபுல். மேடம், நான் வேணா புடிச்சுக்கிறேன் மேடம். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல மேடம், நான் ஹெல்ப் பண்றேன். வேண்டாம். ஐஸ்வர்யா, பரவாயில்லம்மா, அவகிட்ட கூட பிடிச்சுக்கிட்டோம். அங்கிள், அது அவ ஹெல்ப் பண்ணட்டுமா? கூட அப்பா, அந்த நகையெல்லாம் நம்மளோட பாரம்பரிய நகைப்பா. அம்மா பார்த்தா ஏதாவது சொல்ல போறாங்க. உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ ஹெல்ப் பண்ணுமா. ஓகே சார். கொடுங்க மேடம். இல்ல, அட கொடுங்க மேடம், நான் புடிச்சுக்கிறேன். குடு ஐஸ்வர்யா. என்ன மேடம், திறக்க முடியலையா? கொடுங்க மேடம், நான் திறக்கிறேன். இல்ல பரவாயில்ல. இல்ல மேடம், கொடுங்க, நான் ஓபன் பண்றேன். ரொம்ப நாள் கழிச்சு ஓபன் பண்றோம்ல, இருங்க நான் ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். இன்னும் நந்தினி மேம் அனுப்பிச்ச ஆளை காணுமே. அவர் வர வரைக்கும் நம்ம மேனேஜ் பண்ணணுமே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், இது திறந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, திறக்க ட்ரை பண்ணும்போது கை மாட்டிக்கிச்சு. வேற ஒன்றும் இல்லை சார், நோ ப்ராப்ளம். சார் வாங்க. யார் நீங்க? நகை பாலிஷ் போட வந்திருக்கேன் சார். நகை பாலிஷா?
ஆமா, உங்களை யார் வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன் அருண். அங்கிள், நீங்க எதுக்காக பாலிஷ் போடுறவரை வர வச்சீங்க? பழைய நகையெல்லாம் வச்சு பூஜை போடுறீங்களே, எங்க வீட்லயும் பூஜை நடந்துச்சு. அப்போ நகையெல்லாம் பாலிஷ் போட்டு பூஜையில வச்சோம். உங்களுக்கும் பழைய நகையாச்சே, அதனால பாலிஷ் போடுறதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருக்காருன்னு நர்ஸ் சொன்னான். ஆமா மேடம். அதனால நான் தான் வர சொன்னேன். பா, இந்த மாதிரி வரது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லப்பா. பழைய நகையெல்லாம் பாலிஷ் போட்டா பளபளன்னு இருக்கும்ல அருண். இல்ல அங்கிள், டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல பாலிஷ்லாம் பண்ணா லேட் ஆகும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அங்கிள். அதெல்லாம் லேட்லாம் ஆகாது மேடம். பழைய ஸ்டைல்ல பாலிஷ் பண்ணாதான் லேட் ஆகும். இப்போ லேட்டஸ்டா லிக்விட்லாம் வந்துருச்சு. ஸ்ப்ரே பண்ணி துணியில தொடச்சா போதும், சூப்பரா ஜொலிக்கும் மேடம். ஆமா மேடம், சீக்கிரம் பண்ணிடல மேடம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். குடு, இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். ஒரு நகையாவது பண்ணி காட்டிட்டு போறேன் மேடம். ஹலோ, அதான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல. முதல்ல நீங்க கிளம்புங்க. வந்ததுக்கு ஒரு நகையாவது பண்ணிட்டு போட்டுமே. ஏன் 2 பேரும் அடம் பிடிக்கிறீங்க? ஐஸ்வர்யா, ஒரு நகையை அவர்கிட்ட கொடு. இல்ல அங்கிள், அதெல்லாம் வேண்டாம். குடுன்னு சொல்றலமா. என்னாச்சு ஐஸ்வர்யா? அந்த பெட்டியில பரம்பரை செயின் இருக்கு இல்லையா, அத கூட முதல்ல பாலிஷ் போடணும். ஐயோ, நம்மளோட பிளான் அப்பா கிட்ட சொல்லாதது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. அம்மா வேற நேரம் வேற ஆயிப்போச்சு. இந்த ஆளு வேற இந்த சொதப்பிட்டு இருக்கான். குடு ஐஸ்வர்யா. இந்தாங்க. சரி, காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவீங்கல்ல? கவலையே படாதீங்க மேடம். இந்த ஸ்ப்ரேவை தெளிச்சு துணியை போட்டு தொடச்சா போதும், அங்க சாயம் வெளுத்துடும்.